நீங்கள் என்றைக்காவது யாராவது இந்த மாதிரி யோசிச்சு பார்த்துருங்களா? நம்ம ரோட்டில் போவோம் பார்த்தீங்களா, அந்த வாட்டர் டேங்கர், அதாவது தண்ணி லாரி, அதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த தண்ணி நிறைய சிந்திக்கிட்டே போகும். ஏன் மேடு பள்ளம் இறங்கும்போதும் சரி, நார்மலாக ரோட்டில் போகும்போது சரி. ஆனால் இதுவே பார்த்தீங்க அப்படின்னா இந்த பெட்ரோல் வண்டிங்களையோ இல்லை பால் வண்டிங்களையோ நடக்காது. அது ஏன் இந்த வண்டிகளுக்கு மட்டும் இப்படி நடக்குது? அதுக்கான ரீசன் நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக நீங்கள் அப்படின்னா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அப்படி இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துட்டோம் கைஸ். இப்போ நம்ம நார்மலாக தண்ணி லாரியும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலே அது மேடு பள்ளம் இல்லை ஏதாவது குறுகலான பாதையில் போகும்போது இந்த மாதிரி தண்ணி நிறைய உள்ள அலப்பாயும். இந்த மாதிரி அலப்பாஞ்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக லாரி கவுந்துரும். அதோட ஃபோர்ஸ் காரணமாக அந்த மாதிரி கவுந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருப்பாங்க, கேப் ஓப்பன் பண்ணி வச்சிருப்பாங்க. அப்படின்னா ஓவர்ஃப்ளோ அப்படின்ற பைப் வச்சிருப்பாங்க. சரி, இதை ஏன் இந்த மாதிரி பெட்ரோல் வண்டிங்களோ இல்லை பால் வண்டிங்களை விற்கிறது இல்லை பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு பதிலாக இவங்க என்ன பண்ணுவாங்க, டிஃப்ளெக்ஷன் பிளேட்னு ஒன்று உள்ள யூஸ் பண்ணுவாங்க. இந்த பிளேட்ஸ் யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா இந்த பாலாக இருந்தாலும் சரி பெட்ரோலாக இருந்தாலும் சரி அதை அலப்பாயிரத்துன்றது கம்மியாயிடும். அதோட ஃபோர்ஸ் அவ்வளோவா இருக்காது. அதனால வண்டி ஸ்டேபிளாக கொண்டு போக முடியும். சரி, இந்த மெத்தட் ஏன் தண்ணியில் யூஸ் பண்ண மாட்டாங்க அப்படி பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிளேட்டோட காஸ்ட் அதிகம். அதனால தான் இந்த பிளேட்ஸை யூஸ் பண்ண மாட்டாங்க.